நமக்கு கிடைக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே சந்தித்த ஒரு மிகப்பெரிய சோதனைக்கான பரிசாகத்தான் இன்றைக்கு உலகம் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் கொண்டாடக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் என்ன சோதனை வந்தது, அதை இப்ராஹிம் நபி எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை திருமறை குர்ஆனில் சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்பானியினுடைய வரலாற்று செய்தியை இறைவன் சொல்லுகிறார். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நல்லவர்களிலிருந்து எனக்கு ஒரு வாரிசை தருவாயாக என்று இறைவனிடத்திலே துஆ செய்கிறார்கள். அப்போது இறைவன் புறத்திலிருந்து பதில் வருகிறது, ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவருக்கு இப்ராஹிம் நபிக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை கொண்டு நாம் அவருக்கு நற்செய்தி சொன்னோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாலிஹானவர்களிலிருந்து ஒரு குழந்தையை கேட்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி பதில் சொல்றானா, சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தை அவர்களுக்கு நான் தந்தேன் என்று இறைவன் பதில் சொல்றான். ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல அந்த குழந்தையை சகிப்புத்தன்மை மிக்க குழந்தையாக என்று இறைவன் ஏன் சொல்லுகிறான் என்பதையும் இந்த வரலாற்றினுடைய பின்னணியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல கூடுதலான ஒரு தகவலை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட குழந்தையை ஹலீம் என்கிற வார்த்தையை கொண்டு சகிப்புத்தன்மை மிக்க குழந்தை என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல அவருடைய குணநலன்களை பற்றி பேசும்போது இப்ராஹிம் நபி அவர்களும் சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார் என்று இறைவன் அடையாளப்படுத்துகிறான். சூரத்துல் ஹூத் 11வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனத்தில் பேசுகிறான், இன்ன இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், இப்ராஹிம் சகிப்புத்தன்மை மிக்கவராகவும் இரக்கமுடையவராகவும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவராகவும் இப்ராஹிம் இருந்தார் என்று இறைவன் இப்ராஹிம் நபியினுடைய தன்மையையும் சகிப்புத்தன்மை மிக்கவராக அவர் இருந்தார். எனவே அவருக்கு இறைவன் வழங்கக்கூடிய குழந்தையும் சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையாக இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். இப்ப அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு சூழல் அல்லாஹ் பேசுகிறான். ஃபலம்மா பலக மஅஹு சஇய, அவரோடு உழைக்கக்கூடிய பருவத்தை அந்த குழந்தை அடைந்த போது கால, இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க ஃபன்லுர் மாதா தரா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் உன்னை அறுப்பது போல கண்டேன், நீ இதை குறித்து என்ன கருத்தை சொல்லுகிறாய் என்று கேட்கிறார்கள். நான் ஒரு